உங்களுக்கு பரோட்டா செய்ய தெரியாதா? இனிமேல் கண்டிப்பாக செய்வீங்க. ஆல்ரெடி பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ மொதவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து முட்டையும் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ செய்யலாமா? நான் 1.5 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மைதா மாவில் எடுத்தோடனே தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அதே பக்குவத்தில் மாவை நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ இதை வந்து நம்ம ஒரு கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மாவை போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாவை பவுலில் மாற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி மினிமம் 1 ஹவர் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது மாவு நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா மாவை பாருங்கள், நான் கையில் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சைஸில் கையில் பிடிச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது மாவு வந்து பெருசாக சிறுசாக இல்லாமல் ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப்பில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பரத்திடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் செஞ்ச இதே மாதிரி ஸ்டெப்பில் நீங்களும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்து இந்த மாதிரி சுற்றி அந்த எண்டை வந்து கடைசியில் மாவோட அடிப்பகுதியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி இந்த ஸ்டெப்பில் மடித்து இதே மாதிரி சுற்றி எல்லா மாவையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம சுற்றி வச்சுருக்கிற மாவை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது. அப்போனா அந்த லேயர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டவாவை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்க பரோட்டாவை 1 சைடு போடுங்க. 1 நிமிஷம் மட்டும் ஒரு சைடு வேகணும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிடுங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி 1 நிமிஷம் பாருங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக லைட்டாக வெந்து வந்துடும். 2 சைடு வெந்ததுக்கப்புறம் தான் 3ஆவது வாட்டி தான் நம்ம இப்போ திருப்பி போட்டு ஆயில் ஊற்றணும். ஒரு சைடு ஆயில் ஊற்றிட்டு இன்னொரு சைடும் திருப்பி இன்னொரு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சுடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலாப்பில் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா பரோட்டாவை எடுத்துட்டு கையோட இந்த பகுதியில் இதே மாதிரி தட்டி கொடுங்க. நீங்கள் பரோட்டா சூடாக இருக்குது 1 நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறமா தட்டணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் பரோட்டாவை டவாலேருந்து எடுத்த உடனே நீங்கள் தட்டினீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல லேயராகவும் கிடைக்கும். பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி ஹோட்டலை விட சூப்பரான பரோட்டா இனி வீட்டிலேயே செஞ்சிடலாம். சுட சுட பரோட்டா கூட சிக்கன் குருமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்தா சூப்பராக இருக்கும். இனிமேல் கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.